டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றுமோர் கதை வழி அறமொழி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு காட்டில், அழகான காடு ஒன்றில் காகம் ஒன்று வசித்து வந்தது. ஒரு மரத்தில் அழகாக கூடு கட்டி தன்னிறைவாக வசித்து வந்தது. அதே அதே காட்டிலே கீழே போகின்ற நீரோடை ஒன்றிற்கு புதிதாக ஒரு அன்னப்பறவை ஒன்று வந்தது. உங்களுக்கு தெரியும், அன்னப்பறவை மிகவும் அழகான ஒரு தோற்றம் கொண்ட பறவை. காகத்திற்கு அந்த அன்னப்பறவை நித்தம் நீரோடையால் நீந்தி செல்கின்ற போது காகம் மரத்திலிருந்து அந்த அன்னப்பறவையை பார்த்தது. அதன் அழகில் அது காகம் மயங்கியது. தானும் அன்னப்பறவை போன்று வர வேண்டும். இவ்வாறு இந்த அன்னப்பறவை இவ்வளவு அழகாக இருக்கின்றது, மிகுந்த வெண்ணிறமாகவும் மிகவும் கவர்ச்சியான தோற்றத்தோடும் இருக்கின்றது என்று காகம் யோசித்தது. தானும் அன்னப்பறவையை போன்ற ஒரு அழகை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டது. காகம் நினைத்தது, அன்னப்பறவை நித்தமும் அந்த நீரில் நீந்தி கொண்டும் குளித்து கொண்டும் செல்வதால் தான் வெண்மையான தோற்றத்தோடு இருக்கின்றது என்று நினைத்தது. தானும் ஒரு நாள் பல தடவைகள் நீரில் குளித்தது. பல தடவைகள், ஒரு நாளிலேயே நிறைய தரம் அது நீரில் குளித்து கொண்டு இருந்தது. பல தடவை குளித்த போதும் அதன் தோற்றம் மாறவில்லை. மறுநாளும் பல தடவை நீரில் குளித்தது. இதன் காரணமாக காகம் நோயுற்றது. அதன் தோற்றத்தில் எந்த மாற்றமுமே ஏற்படவில்லை. கடைசியில் காகம் புரிந்து கொண்டது, தன்னுடைய தோற்றம் தனக்கு உரியது என்று சொல்லி. பலன் கிடைக்காத போது எந்த முயற்சியிலும் நாங்கள் ஈடுபடுவது முட்டாள்தனமானது. நமது வாழ்நாளிலும் நாங்கள் பார்க்கின்றோம், அழகான தோற்றம் ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக பலர் ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவிடுவதை பார்க்கின்றோம். உண்மையில் ஔவை பாட்டியார் கூறுகின்றார், குஞ்சி அழகும் கொழுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து. அதாவது கல்வி அழகால் பெறுகின்ற அழகுதான் நிறைபேறானது. இந்த அழகான ஆடை அணிவதனாலேயோ பூச்சுக்களை பூசுவதனாலேயோ வருகின்ற அழகு நிரந்தரமானது அல்ல என்று குறிப்பிடுகின்றார். உண்மைதான். நாங்கள் இளமையில் அழகாக இருக்கின்றோம். அழகான தோற்றத்துடன் இருக்கும் ஒருவர் முதுமை அடையும் போது தான் பெற்றிருந்த அழகை இழந்து முதுமை தோற்றத்தை பெறுவதை பார்க்கலாம். புறத்தோற்றத்தால் வரும் அழகு என்பது நிரந்தரமானது அல்ல. அறிவாற்றலால் பெறப்படும் அழகுதான் எப்போதும் நிரந்தரமானது, நித்திலமானது. நன்றி, வணக்கம்.